வெல்கம் பேக் டு கோயின் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிட்காயினோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பிட்காயின் அப்டேட் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கிளியரா புரியும். இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு ஒரு 50 நாளுக்கு முன்னாடி பிட்காயின் $1,26,272 ட்ரேட் ஆகிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு $86,000 ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 36% டம்ப் ஆகிருக்கு 49 நாள்ல. இப்போ பிட்காயின் நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம், பிட்காயின் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுமா இல்லை இன்னும் கீழே போகுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் வீக்லி கேண்டலோட க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணியிருப்போம். நமக்கு வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல இருந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் ப்ளஸ் இந்த இஎம்ஐ சப்போர்ட்டையும் மார்க்கெட் ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டல் கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வருது இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன். இப்போ மார்க்கெட் லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்துச்சு. நம்ம சொல்லியிருப்போம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 50 EMI மார்க்கெட் சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணால் மார்க்கெட் இங்கேருந்து போகணும்னு பார்த்துருப்போம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு பவுன்ஸாக கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த வீக் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த வீக் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் கூட சுற்றலாம், மூவ் ஆகலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான மூவ் தரலாம். அப்படி தந்து அது இன்னும் எவ்வளோ மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 4 ஹவர் சார்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 4 ஹவர் சார்ட் நம்ம மாற்றும் போது மார்க்கெட் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள, அதாவது ஒரு டிசெண்டிங் போர்டிங் வெட்ஜ் பேட்டர்ன் கூட ட்ரேட் ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக சொல்லும்போது பிட்காயின் கரண்ட்டாக இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகிடுச்சு $86,717. இப்போ நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் இந்த ஏரியாவில் இருந்து இது வரைக்கும் மேலே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து மேலே வந்த மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல பம்ப் தந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்டை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் இப்போதைக்கு கீழே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வருது. இப்போ மார்க்கெட் ஃபர்தராக அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ நான் டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 1 ஹவரில் நமக்கு ஒரு அசெண்டிங் சேனல் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அசெண்டிங் சேனல் சார்ட் பேட்டர்ன் சொல்றது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஹோல்டு பண்ண முடியாம இதை பிரேக் டவுன் பண்ணா மார்க்கெட் நம்ம அடுத்து கிட்டத்தட்ட $82,000 அப்புறம் $81,300 இது பக்கம் பிட்காயினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனால் இது இன்வெலிடேஷன் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை மெனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நம்ம இந்த 4 ஹவரில் வரைஞ்ச இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் இங்கே இருந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆக சான்ஸ் ஆகும். அப்படி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் இங்கே இருந்து மார்க்கெட் நம்ம பிட்காயினை $92,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே சேம் டைம் இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணால் மார்க்கெட் இங்கே இருந்து ஃபர்தராக இந்த $81,300 $82,000 இந்த ஜோனுக்குள்ள பிட்காயினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பிட்காயினோட நெக்ஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி பிட்காயினை பத்தி அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம கோயின் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல இதை பத்தின அப்டேட் போடுவோம். கீழே அதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க.